பிரியா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேகமலை புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியில் யானை, புலி, காட்டெருமை, காட்டுப்பன்றி, மிலா, மான் உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் மலைப்பகுதியிலிருந்து அவ்வப்போது வனவிலங்குகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. ஒவ்வொரு சீசன் நேரத்திலும் உணவிற்காக தோட்டத்திற்குள் புகுந்து மரங்களை யானைகள் சேதப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான அத்திக்கோவில் பகுதியில் செந்தில்குமார் என்பவர் சுமார் 6 ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறார். கடந்த 4 நாட்களாக மலைப்பகுதியிலிருந்து அடிவாரத்தை நோக்கி இறங்கும் காட்டு யானைகள் செந்தில்குமாரின் மாந்தோப்பிற்கு புகுந்து மாங்காய்களை சாப்பிட்டு மாமரங்களை வேரோடு பிடிங்கியும் மாங்கிளைகளை ஒழித்தும் சேதப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சுமார் 50க்கும் மேற்பட்ட மாமரங்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வனவிலங்குகளை பாதுகாக்கும் வனத்துறையினர் விவசாயத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் யானைகள் தோப்பிற்குள் வராவண்ணம் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் தோப்பை சுற்றி மின்வெளிகள் அமைக்க அரசு மானியம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியா.